அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. மந்த் ஆஃப் பிளாசம், துளிர்க்கின்ற மாதம். இயேசு கிறிஸ்து உங்களை துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெரிய அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசு துளிர்க்க செய்வார். ஒரு காரியம் துளிர்க்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு தான் தண்ணி ஊற்றணும், மனுஷனுக்கு தான் சூரிய வெளிச்சம் வேணும், மனுஷனுக்கு தான் எல்லாமே வேணும். இயேசுவுக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் நினைச்சார்னா துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களை நினைத்துட்டார், உங்களை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதே, உங்களால பிரச்சனை வருதான்னு பாருங்க. உங்களால பிரச்சனை வந்துச்சுன்னா போய் ரீகன்சைல் ஆகிருங்க, சமாதானம் ஆகிருங்க. உங்களால பிரச்சனை இல்லை ஆனாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. வீட்டுக்கு போனாலே ஏன் போறோன்ற மாதிரி இருக்கு, ஆஃபீஸ்க்கு போனாலே ஏன் போறோன்ற மாதிரி இருக்கு. இப்படி இருக்குது, இதுல எப்படிங்க துளிர்க்க முடியும்? அதுதாங்க, இப்படி இருந்தாலும் துளிர்க்க முடியும். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு இந்த மாசத்துல உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவது, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, எதை நினைச்சு அழுகக்கூடாது, என்ன நடந்தாலும் கலங்கக்கூடாது. பலன் அடைய செய்தார் என்னை. எல்லாம் செய்தார் தான், செய்தார்னு பாடினாலே உங்களை ஆண்டவர் மாத்திடுவார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே, கிருபையால் எல்லாம் மரளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு. கிருபையால், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை. 1 2 3 கோ. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்ல. மறுபடியும் பண்ணலாம். என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே. இததான் சத்தமா பாடணும். என் இயேசு இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவரே. சிலுவையிலே, சிலுவையில் என்ன சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. எல்லாரும் பாடலாம். சிலுவையில், சிலுவையில் என்ன சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. அவர் கைகளில், கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. எல்லாரும் பாடலாம். கைகளில், கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நீர் என்றும் நல்லவர், நீர் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவர். Lord, you are good. Your mercy endures forever. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. இனிமேல் ஒளிய மாட்டோம். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, எனக்கு அரண்மனை தந்தாரே. வெட்கப்பட மாட்டாய், வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, இயேசுவே அரண்மனை தந்தாரே. ஹல்லேலூயா. வெட்கத்தை அவர் மாற்றினார், நான் நம்பினேன் விடுவித்தார். எல்லா எதிரிகள் முன்பாக, எதிரிகள் முன் உயர்த்தினார்,
என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், எல்லா செய்கைகள் சத்தியம். விசுவாசத்தோடு முன்னுயர்த்தினார். என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். எங்கள் இருதயம் சொல்லட்டும், இயேசு நல்லவர். நம் கர்த்தர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, இயேசுவே நம் இயேசு நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, எனக்கு அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நான் நம்பினேன் வீடு. எல்லாரும் பாடலாம். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. பாடுறப்பே வெட்கம் போது. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சாத்தான் முன்னாடி எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. என் இயேசு பாடலாமா? என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே. விசுவாசத்தோடு. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை அழிச்சிட்டார், வெறுமையை வேரோடு அறுத்திட்டார். எங்கள் வெற்றியின் தேவனே, யாரும் சிறுமப்படுத்த முடியாது. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்து போட்டார், சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார். வெற்றியின் தேவனே, அவர் கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. அவர் கால்களில் இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. அந்த கை நம்மள பிடிச்சிருக்கு, கைகளில் அந்த காலனை நடக்க செய்யும். என் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தார். எல்லாரும் கை தட்டி. என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே. என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே, இயேசுவே என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே. தலை நிமிர செய்தார், தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. கிருபையால் கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் நல்ல கைதட்டி. என் கர்த்தர் நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே. உங்கள் இருதயத்திலிருந்து பாடுங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் எனக்கு நல்லவர். என் கர்த்தர் நல்லவர். 1 2 3 go. என் இயேசு நல்லவரே, ஓ என் இயேசு நல்லவரே, ஓ என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து
ஆண்டவரே. மறுபடியும் கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கிருபை கிருபை. சபபலதர பலபா உரபலதர பலபல பரதல பலபர கரபலதர பலபா சகலதர பலபல பலபல பலபா. அவருடைய கிருபையை நினைப்போம். கிருபை இயேசுவே. இம்மட்டும் எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை. இம்மட்டும் எங்களை தாங்கினது உம்முடைய கிருபை. இயேசுவே. பெயர் சொல்லி அழைத்தது. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கிய கிருபை. கிருபை கிருபை கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் ஹல்லேலூயா. நீதிமானாய் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. எல்லாமே அவர் கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பது. எல்லாரும் சேர்ந்து கிருபை. சபபலபலபா ரதலதலபலபலபா. இயேசுவே கிருபை கிருபை. ஓ கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் கிருபையால் நிலை நிற்கின்றோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. உம்முடைய கிருபையை உணர செய்யும். உம்முடைய கிருபையை உணர செய்யும். உம்முடைய கிருபையை உணர செய்யும். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே பரலோக ராஜாவே. ஓ ஹல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள். கேருபீன் சேராபீன்கள். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் பாடி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை போற்றுகிறது. ஓய்வின்றி உம்மை போற்றுதே. எல்லா திருச்சபைகளும் பூலோக திருச்சபை எல்லாம் பாடி உம்மை ரெண்டு கையை தட்டி நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. இப்பொழுதே எழுந்தருளும். இப்பொழுதே எழுந்தருளும். இப்பொழுதே எழுந்தருளும். நீர் பரிசுத்தர். ஓ இயேசுவே. இந்த வானம் பூமி இயேசுவே. நீர் பரிசுத்தர். கண்களை மூடி அந்த பரிசுத்த தேவனை நினைப்போம். எங்கள் பரலோக எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். Open your mouth and speak in tongues. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இப்பொழுதே எழுந்தருளும். இப்பொழுதே உயரும். இப்பொழுதே மகிமை அடையும். வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உம்முடைய நாமத்தை போற்றட்டும். நீர்
பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவை உயர்த்து, இயேசுவை மகிமைப்படுத்து. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் சொந்த வார்த்தைகளால் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவரை போல் யாரும் இல்லை. ஹalleluya 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 ஜீசஸ் ஹalleluya ரிபலதரகஸபலபரபல ஹalleluya ஹalleluya ரிகலதரகஸியலகதுரா. அவருக்கு மிஞ்சி எந்த சக்தியும் இல்லை. ஹalleluya. வானம் அவரது சிங்காசனம், ஹalleluya. பூமி அவரது பாதப்படி. ஆமென் ஜீசஸ். இயேசுவுக்கு விரோதமா யாரும் எதுவும் நினைக்க முடியாது. ஹalleluya ஹalleluya. இயேசுவை மிஞ்சி எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென். இயேசுவுக்கு மிஞ்சி எந்த சக்தியும் இல்லை. ஜீசஸ். ஹalleluya. உம்மை நினைக்கிறோம் கர்த்தாவே. அவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவ்வளவு உயர்ந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவ்வளவு சிறந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிறவர் ஏதோ சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நம்ம என்ன பேசுறோன்றது இல்ல, என்ன யோசிக்கிறோன்றது கூட அவருக்கு தெரியும். மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் எதையும் சொல்ல தேவையில்லை. அவ்வளவு பெரிய தேவன், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே உங்கள் கண்கள் காணட்டும். ஏதோ முடி அதிகமாய் வைத்திருந்து அப்படியே வெள்ளை உருவத்தோடு அப்படிப்பட்ட இயேசு என்று நான் சொல்லவில்லை. இயேசுவை வேத வசனத்தின் மூலமாய் உங்கள் கண்கள் பார்க்கட்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்கின்ற உணர்வு உங்கள் இருதயத்திலே வரட்டும். அவ்வளவு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை பெருகட்டும். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். உயரமும் உன்னதமுமான உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். எல்லாரும் சேர்ந்து உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் ரெண்டு கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை மட்டும் நினைச்சு ஆண்டவரே வேற யாரையும் நம்பல, உம்மை நம்புகிறேன். வேற யாரையும் ஆராதிக்கல, உம்மை ஆராதிக்கிறேன். நீர் மட்டுமே பரிசுத்த பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். மறுபடியும் பாடலாம். சேனைகளின் கர்த்தர் இயேசுவை பார்த்து, ஓ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, எங்கள் எல்லா அசுத்தங்களை போக்குகிறவரே இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அவருக்கு சாவே கிடையாது. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். இயேசு சேரக்கூடா ஒளிதனில் வாசம். அகிலத்தையே வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. உம்மை
அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே. ரெண்டு கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்தர் இயேசுவே, கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். அவர்தான் ஆதியும் ஒன்னு ஆரம்பிச்சார்னா கட்டாயம் முடிப்பார். ஆதியும் அந்தமும், beginning and the end, alpha omega, அல்பா ஒமேகாவும் மாணவர். நம்பிக்கையோடு பாடுவோம். ஆதியும் ஆதியும் அந்தமும் மாணவர். அல்பா ஒமேகாவே, அல்பா ஒமேகாவும் மாணவர். இருந்தவர் இருப்பவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரத்தில் வரப்போறார். சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் இயேசுவே. சீக்கிரம் வரப்போகும் ரெண்டு ராஜா கையை உயர்த்தி இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபதல பரதல பலக்கர பலதர பலபரமா. ரதல பலதர பலபலதர பலமா. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் இயேசுவே. பரிசுத்தர். அல்லேலூயா. சுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை தள்ளாமலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிறவரே, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவனை கண்ணோக்கி பார்க்கிறீரே. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, எங்களுக்காக எதையும் செய்கிறவரே, எங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறவரே, யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேல் தெய்வமே, எங்களை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறவரே, பூமியின் உயர்ந்த இடங்களில் எங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் எங்களை போஷிக்கிறவரே, எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறவரே, எங்களை தாழ்ச்சி அடைய விடாமல் காக்கிறவரே, புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை அழைத்து செல்கிறவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு, எல்லாரும் நம்பிக்கையோடு, இயேசுவை மட்டும் நம்பி, இயேசுவை மட்டும் நினைச்சு, Father God, you are in control. You are in control. Hallelujah.
தட்டி இயேசுவிற்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். யார் நினைத்தாலும், யார் நினைக்காவிட்டாலும், யார் மறந்தாலும், யார் யோசித்தாலும், எங்கள் இருதயம் கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையினால் நிரப்பப்படட்டும். உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னாகமம் 17:5 வாசிக்கலாம். என்னாகமம் 17:5. அல்லேலூயா. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படிங்கிறார். யாருடைய கோல் துளிர்க்குமா? காலையில் ஓலையூரில் பார்த்தோம். கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கோல் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி துளிர்க்கும்? அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் போது துளிர்க்கும். நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறதோ அப்போ தான் கோல் என்ன செய்கிறது? துளிர்க்குதுன்னு பார்த்தோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். கோலை ஏங்க துளிர்க்க பண்ணார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் அது. செங்கடல் பிளந்தது எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமோ, சந்திரனும் சூரியனையும் நிற்க வச்சது எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமோ, அது போல் ஒரு அதிசயம்தான் ஒரு குச்சி, ஒரு கோல். ஆடு மேய்க்கிறவங்க பயன்படுத்துகிற ஒரு கோல். அது என்ன செய்யுது? துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இவ்வளோ பெரிய காரியம் எதுக்காங்க செஞ்சார்? இப்போ செங்கடல் பிளந்துச்சு, இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் ஏன் செஞ்சார் அப்படின்னா, பார்வோனுடைய சேனையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். சூரியனையும் சந்திரனையும் எங்கே நிறுத்தி வச்சார்? யுத்தத்தில் வெற்றி கொடுக்கறதுக்காக நிறுத்தி வச்சார். அப்போ இங்கே கோலை எதுக்குங்க துளிர்க்க பண்ணார்? அவர் செஞ்சார்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எதற்காக? ஒரு காஞ்சு போன குச்சியை பூ பூக்க வச்சு பழம் கொடுக்க வச்சாரு. இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறாரு, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய், இந்த உங்களுக்குங்கிறது யாருக்குங்க? இது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் அந்நியர் அல்ல. அந்நியர் எப்பயுமே நம்மளை பேசிக்கிட்டு தான் இருப்பான். அந்நியர் என்ன செய்வான்? எப்பயும் பேசிக்கிட்டு தான் இருப்பான். இவங்க கும்பிட்ற சாமி தான் பெரிய சாமியாக்கும், இவங்க தான் அதிசயமாக பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க எப்பயுமே பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக யார் முறுமுறுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் முகாந்திரம் இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்களா, அந்த முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணணுன்றதுக்காக ஒரு காரியம் செய்கிறேன். என்ன காரியம் செய்கிறேன்? உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் என்ன செய்கிறேன்? நிறைவேற்றுகிறேன். சரி, இதில் இன்னொரு வார்த்தை பாருங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. யாரை விட்டு ஒழிய பண்றாராம்? தேவனை விட்டு. ஏங்க முறுமுறுக்கிறது யாருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க? நமக்கு விரோதமா. இப்போ எனக்கு விரோதமாக ஒருத்தவங்க முறுமுறுக்கிறாங்க, எனக்கு விரோதமாக குறை சொல்கிறாங்க, என்னைய வந்து குற்றம் சாட்டுறாங்க, என்னை என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறது அப்படின்னா என்னன்னா, நேராக வந்து திட்டமாட்டாங்க, ஒவ்வொரு செயல்லையும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த முறுமுறுக்கிறது யாருக்கு முறுமுறுக்கிறாங்க? எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ இந்த முறுமுறுப்பு எங்கே இருக்கும்? என்கிட்ட தானே இருக்கும். அவர் சொல்கிறாரு என்னை விட்டு, அவர்கிட்ட போயிடுச்சான். தேவ பிள்ளைகளை யாராவது குறை சொன்னால் முறுமுறுத்தா அது அவங்கக்கிட்ட இருக்காது, யார்கிட்ட போயிடும்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்குமா. நம்முடைய ஜெபம் எப்படி தூப கலசத்தில் போய் விழுகுதோ, நாம் செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு முன்னாடி போய் என்ன செய்யுது? தூப கலசத்தில் விழுகிறது போல நமக்கு எதிராய் முறுமுறுக்கிற முறுமுறுப்புகள், நமக்கு எதிராய் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள், நம்மளை வந்து சிறுமைப்படுத்தும்படியாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நேராக ஆண்டவருக்கு முன்னாடி போய் அங்கே போய் நிற்கும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்கிற தூப வர்க்கம், அந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர் முகர்வார். ஆஹா, என்னது திடீர்னு பிரிஸ்கிலாட்ட இருந்து ஒரு வாசம் வருதே, தூபம் வருதே, என்ன விஷயம் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. பிரிஸ்கிலாவுடைய ஜெபம் இருக்கும். திடீர்னு பிரீத்திகிட்ட இருந்து பிரீத்தியுடைய தூப வர்க்கம், பிரீத்திக்கிட்ட இருந்து தூப வர்க்கம் வருதே, என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பிரீத்தியுடைய ஜெபம். இப்போ இதெல்லாம் எப்படி கர்த்தருக்கு முன்னாடி, நம்ம ஜெபம் கர்த்தருக்கு முன்னாடி போகுதுன்னு நம்புறீங்களா இல்லையா? நம்ம ஜெபம் கர்த்தருக்கு போகுது. அதே மாதிரி நமக்கு விரோதமாக எழும்புகிற முறுமுறுப்புகளும் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அல்லேலூயா. முறுமுறுப்புகள் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அதே போல் நாமளும் யாரையாவது தேவ பிள்ளைகளை முறுமுறுத்தா அதுவும் அங்கே போய் சேரும். அல்லேலூயா. இப்போ நான் வந்து ஒரு முகாந்திரமே இல்லாமல் நான் பிரபாவை முறுமுறுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு முகாந்திரமே இல்லாமல் அகஸ்டினை முறுமுறுத்துக்கிட்டே இருக்கேன். அகஸ்டின் இப்படி செய்யலாம் பாருங்க, அப்படி செய்யலாம் பாருங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்பயே சொன்னாங்க இதை செய்யலாங்க, அதை செய்யலாங்க. அனாவசியமான முறுமுறுப்பு அகஸ்டினுக்கு விரோதமாக நான் பேசினேன்னா, பிரபாவுக்கு விரோதமாக பேசினேன்னா அது எங்கே போயிடும்? கர்த்தர்கிட்ட போயிடும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். முறுமுறுப்புகள் எங்கே போய் சேருது? கர்த்தரிடத்தில் போய் சேருது. நாம் ஜெபம் மட்டும்தான் கர்த்தரிடத்தில் போய் சேருதுன்னு சொல்லி நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு எதிரான முறுமுறுப்புகள் அதை என்னை விட்டு நான் ஒழிய பண்ணுவேன்றார். அவர் கண்ணுக்கு முன்னாடி அதை பார்க்க அவருக்கு சகிக்கலை, அதை கேட்க அவருக்கு சகிக்கலை. பேசாதீங்கன்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? பேசாதீங்க. தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயின் காதை முறுமுறுக்கிறது, மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து முறுமுறுக்கிறது. இவங்க ஏங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க ஏங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க வீடு கட்டினாங்க பாருங்கள், இவங்க இந்த மாதிரி செய்யலைங்க, அவங்க பாருங்கள் அப்படி செய்யலைங்க, இவங்க பாருங்கள் இந்த ஜெபத்துக்கே வரமாட்டாங்க, இவங்க அப்படிங்க, அந்த ஊழியக்காரங்க சரியில்லைங்க, இந்த ஊழியக்காரங்க சரியில்லைங்க. உபதேச மாறுபாடு இருந்தால் அந்த உபதேசத்தை கேட்காமல் விலகி கொள்வது நல்லது. அதை தவிர இந்த ஒன்லி ஜீசஸ்ன்ற உபதேசம், அப்புறம் கிரேஸ் டாக்ட்ரின், அது ஆமாம் கிருபையின் உபதேசம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, என்ன வேணாலும் செய்யின்றாங்க. ஆமாம் கரிஸ்மாட்டிக், அப்போ ஆவியானவர்ன்றது இயேசு இல்லைன்ற இந்த மாதிரி உபதேச வித்தியாசங்கள், உபதேசத்திலே மாறுபாடாக இருக்கும்போது அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்காமல் விலகி போவது நல்லது. ஆனால் விலகி போகிறது மட்டுமல்ல, அவங்கள பற்றி நம்ம தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நமக்கு அடாத காரியங்களில், அதுலேயும் ஊழிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசக்கூடாது. இவங்க ஏங்க இந்த ஊழியக்காரர் இப்படி செய்கிறாங்க, இந்த ஊழியக்காரர் ஏங்க அங்கே போனார், இதெல்லாம் பேசினவங்க தான். நான் வந்து இதெல்லாம் பேசாமல் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசி அதற்கு பிறகு லூயா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்கு இது தேவையில்லாத
இல்லை, தயவு செய்து முறுமுறுத்துறாதீங்க. யாரை குறித்து அனாவசியமான காரியங்களும், அதுக்காக எதுவுமே பேசாமல் எதுவுமே சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் நமக்கு அடாதவர்கள், உங்கள் அண்ணன் தப்பு செஞ்சால் கண்டிங்க, உங்கள் தம்பி தப்பு செஞ்சால் சொல்லுங்கள், இப்படி ஏன் செய்கிற, இப்படி செய்யாத. உங்கள் தங்கச்சி செஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் அம்மா செஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் அப்பா செஞ்சால் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனையை நம்ம வச்சுக்கிட்டு இதையெல்லாம் தாண்டி அங்கிட்டு நம்ம ஒருத்தவங்களை சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கும் நிறைய குறை, நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பிள்ளையை பற்றி நான் குறை பேசிக்கிட்டு இருப்பேன், கடைசியில் என் பிள்ளை அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். எப்படிப்பட்டவங்கெல்லாம் விழுந்து போனவங்களாம் பார்த்தவன் நான். 30 வருஷம் ஆச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்து. இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ பரிசுத்தம், நான் அப்படி பரிசுத்தம், நான் இப்படி பரிசுத்தம், எங்கேயாவது தப்பு நடந்தால் என்னால் கேட்காம இருக்க முடியாது, நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், அப்படி சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி பாவத்தின் படுகுழியில் விழுந்து பிறண்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஒரு ஜபத்துக்கு போனால், ஐயா அந்த பாஸ்டர் சரியில்லை நான் போக மாட்டேன், இந்த பாஸ்டர் சரியில்லை நான் போக மாட்டேன்னு சொன்னால் எல்லாம் விபச்சாரத்தில் விழுந்து கிடக்குப்ப. ஏன்னா அப்போ பயங்கர பரிசுத்தத்தில் இருந்தாங்க. அப்படியே பரிசுத்தத்தில் கர்த்தருக்கு அடுத்து இவங்க தான். அப்படி இருந்த ஆட்கள் 10 நிமிஷம் ஒருத்தவங்க பேசுகிறதே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்களுக்குள்ள என்ன ஆவின்னு சொன்ன ஆள் இன்னைக்கு மனைவியை கவனிக்காமல் மனைவியை விட்டு விலகி இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டுருக்குது. யார் நான் சொல்கிறது அப்படின்னா, பரிசுத்தம் 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 வேண்டாங்க. இயேசுவை மிஞ்சி நமக்கு பரிசுத்தம் கூட. ஏன் பரிசுத்தத்தை குறித்து மட்டும்தான் நான் பேசணும். இப்போ நான் ஏன் இப்போ வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன்னா, நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குன்னா, அதனுடைய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இதே நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என்னங்க சபையில் பிள்ளைங்க பரிசுத்தமாக இல்லைன்னா, அது அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றுவேன் நான். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ ரோசி வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னங்க வர்ஷினி சரியில்லைங்க, வர்ஷினி பிள்ளை அப்படி செய்துன்னு, அதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ ஸ்டெஃபி வந்து சொல்லுது, என்னங்க மேகா சரியில்லைங்கன்னு, அதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அது கர்த்தராச்சு, அவங்க அம்மா அப்பா வச்சு. அம்மா அப்பாவுக்கு அடுத்து நமக்கு என்ன செய்யுது, ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளவு சொல்கிறோம். பிள்ளைய அதுலேருந்து வெளியே வாங்க, இதுலேருந்து இல்லைன்னா நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறனால எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் அடாத காரியங்கள் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க ஏன் அதை செஞ்சாங்க, இவங்க ஏன் இதை செஞ்சாங்க, இவங்க இப்படி ஏன் சொன்னாங்க, அவங்க அப்படி ஏன் சொன்னாங்க, இது நமக்கு வேண்டாம்ப்பா. நம்மக்கிட்ட சரி பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சரி பண்ண வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்குது. நம்ம மனைவி கிட்ட நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம கணவர்கிட்ட நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம தம்பிங்க கிட்ட இருக்குது, நம்ம அண்ணங்கிட்ட இருக்குது, நம்ம அக்கா கிட்ட இருக்குது. நம்மளை சுற்றி இவ்வளவு காரியங்கள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற ஒருவரை குறித்து நாம் முறுமுறுப்பது தவறு. கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, இந்த முறுமுறுப்பை எடுத்து போட சொல்லு. இந்த முறுமுறுப்பு, இவர்கள் முகாந்திரம் இல்லாமல் முறுமுறுக்கிற முறுமுறுப்புகள் எனக்கு முன்னாடி வருது. இப்போ என்னுடைய ஜபமும் கர்த்தருக்கு முன்னாடி போகுது, நான் முறுமுறுக்கிற முறுமுறுப்பும் அவருக்கு முன்னாடி போகுது. அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு விரும்பும்போது இந்த முறுமுறுப்பை பார்த்து என் மேலே கோபமாயிருவார். என் மேலே என்ன செஞ்சிருவார், கோபமாயிருவார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர முடியாமல் இருக்குது தான். யார் என்ன செஞ்சாலும் அறியாமல் செய்கிறாங்கன்னு விட்டுட்டு போயிருங்க. நேற்று ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருந்துச்சு, எங்கள் தம்பி என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறான் அப்படின்னு. நான் சொன்னேன், அறியாமல் செய்கிறான்னு நினச்சிக்கோ. அறியாமல் பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தையிலே பிடிச்சிக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அப்போ முறுமுறுப்பை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். நமக்கு விரோதமாக யார் முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அங்கே வந்து நிற்பார். யாருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுத்தாலும் அது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு தடையாக போயிடும். இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இனி நான் எதை குறித்தும் முறுமுறுக்க மாட்டேன். இந்த ஃபோன் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, இதில் நான் வேணால் சொல்லி கொடுக்குறேன், அது எதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும், யூடியூப்பில் நிறையா காரியங்கள்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ வந்து யாராவது ஒரு முன்னணியில் உள்ள ஊழியக்காரங்களை இப்போ மோகன் சிலாசரஸ் போய் இவரை சந்தித்தார் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை பார்ப்போம். அந்த யூடியூப்பில் தயவுசெய்து கீழே எந்த சேனல்லேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். பாலிமர் டிவிக்காரன் போட்ட யூடியூப் இதாக அது, இல்லைன்னா வேறு யார், புதிய தலைமுறையா, சத்தியம் டிவியா, தந்தி டிவியா, இது 4மே இல்லாமல் ஏதோ ஒன்று பேர் போட்டிருக்கோம். வாயில் விளங்காத ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கோம். நம்ம ஆளுகளுக்கு அது படிக்க தெரியாது. மேலே உள்ளதை மட்டும் பார்ப்பாங்க. என்னங்க இது, மோகன் சிலாசரஸ் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாராங்க, மோகன் சிலாசரஸ் போய் இவங்களுக்கு நிதி கொடுத்தாராங்க, மோகன் சிலாசரஸ் போய் அவங்களுக்கு நிதி கொடுத்தாராங்க, மோகன் சிலாசரஸ் போய் இங்கே காசு வாங்கிட்டு வந்தாராங்க, பால் தினகரன் வந்து ஒரு போட்டில் உட்காந்துட்டு சாராயம் குடிச்சாராங்க. அது வந்தது எது, எந்த சேனலில் வந்துச்சு, அதை பார்க்க கற்றுக்கணும். இதில் ஒரு அறிவே இல்லாமல் யூடியூப்பை திறந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருப்பான். இப்போ தான் யார் வேணாலும் யூடியூப்பில் இது போடலாம். யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க, இவர் அங்கே போனார், இவர் இங்கே வந்தார், இதை செஞ்சார், அதை செஞ்சார்னு. நம்பகமான சேனலில் இப்போ சத்தியமில் வந்துச்சா, புதிய தலைமுறையில் வந்துச்சா, பாலிமரில் வந்துச்சா, தந்தியில் வந்துச்சா, அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். பால் தினகரன் சாராயம் குடித்தாரா அப்படின்னு வரும். அந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுக்கிறதே இல்லை. அங்கே பாருங்கள் போட்டாங்க டிவியில், அவர் குடித்தாருங்க. ஏங்க ஒருத்தர் சாராயம் குடிக்கணும், அவருக்கு குடிக்கிற கடை இல்லை, எங்கள் போட்டில் உட்காந்து அதுலேயும் பொண்டாட்டி புள்ள பேர பிள்ளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா உட்காந்து ஒரு ஆள் குடிப்பார். உடனே அதை பெருசாக்குற இதெல்லாம் முறுமுறுப்புங்க. நமக்கு அறியாத, காணாத விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது. நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க யூடியூப்லன்னா நம்பகமான சேனல்லேருந்து வந்த செய்தியாக இருந்தால் பாருங்கள். அது இல்லாமல் கண்டதையும் போட்டுக்கிட்டு இவங்க இங்கே போனாங்க, அவன் அங்கே போனால், அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, இங்கே பாருங்கள் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் வந்துருச்சு. போட்டது யாருன்னா ஒரு விளங்காதவனாக இருப்பான். அவர் ஒரு இதில் நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில், மோகன் சிலாசரஸ் அவங்க வீட்டோடைய டாய்லெட்டை ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கான். எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. அது நம்ம கண்ணில் வந்து அது மாட்டுச்சு. ஒரு பாத்ரூமை போட்டு பளன்னு இருக்குங்க பாருங்கள். அவர் யூஸ் பண்ணுற பாத்ரூம், அவர் எந்த அதை வந்து எந்த சேனல் போட்டிருக்கான்னா ஒரு உதவாதவன் ஒருத்தன், ஒரு பைத்தியக்காரன் அவன் போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் போட்டதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. அதே ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, அவர் பாருங்களேன், அவருக்கு இவ்வளோ பெரிய பாத்ரூம் தேவையாங்க, அப்படி பண்ணியிருக்காருங்க, பாத்ரூம்க்கே அவ்வளோ செலவு பண்ணுங்க, நம்மளாம் வீடு கட்டுறதுக்கே நம்மளாலாம் முடியலைங்க, நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், இவருக்கு தேவையாங்க. இதுதான் முறுமுறுப்பு, இதுதான் முறுமுறுப்பு. அவர் வீட்டு பாத்ரூம் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, போய் வேணால் கழுவி விட்டுட்டு வாங்க, ஆசையாக இருந்தால் போய் கழுவி சுத்தம் பண்ணி விட்டுட்டு வரலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாத காரியத்தை குறித்து, அறியாத விஷயங்களை குறித்து நாம் பேசினா அதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும், அந்த கணக்கு டேலி ஆகிற வரைக்கும் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, நான் அடுத்த காரியத்துக்குள்ளே போக விரும்புகிறேன், ஆனால் இதை விட்டுட்டு போகவே முடியலை. இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக நான் முறுமுறுக்கிறேன். கர்த்தர் பார்க்குறாரு முறுமுறுப்பை என்னை விட்டு. இந்த முறுமுறுப்பு எங்கே போயிடுச்சு? கர்த்தர்கிட்ட போயிடுச்சு. கர்த்தருக்கு முன்னாடி இந்த முறுமுறுப்பு நிற்கிது. அவர் பார்க்குறாரு, இந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ணணுன்னா அந்த ஆளுக்கு நான் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி அவங்களுடைய கோலை துளிர்க்க பண்ணிட்டாரு. எனக்கு முறுமுறுத்த, எனக்கு அதற்குரிய காரியங்கள், என் ஜபம் எங்கே நிற்கிதோ அங்கேயே என்னுடைய முறுமுறுப்பு நிற்கும். ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா, முறுமுறுப்பை பார்ப்பாரா? அல்லேலூயா. இன்னைக்கு சுத்தம் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு போகிற அந்த பாத்திரம் சுத்தமாகணும். அல்லேலூயா. யாருக்கு எதிராகவும் தேவையில்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. மோசேயினுடைய மனைவியை தவறாய் பேசியதற்கு ஆண்டவர் மிரியமுக்கு தண்டனை கொடுத்தார். அது அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லி பேசியிருப்பாங்க? மிரியம் கலர் கருப்பாக இருக்குன்னு. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்க. எத்தியோப்பியர்கள்னால் யாருன்னா ஆப்பிரிக்கர்கள் மாதிரி. மோசே வந்து பயங்கர அழகாக இருப்பார். மோசே எப்படி இருப்பார்? பயங்கர அழகாக இருப்பார்.
அழகானவர் மோசே. அந்த அழகானவர் கண்ணங்கரேர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு கல்யாணத்தில் யாரோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க, என்னங்க பொண்ணை கட்டியிருக்காரு இவ்வளோ கருப்பாக இருக்குது, சொல்லியிருக்கோமா இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லை? இது நமக்கு தேவையாங்க? நம்மளும் அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்த போகிறோம்? நம்ம குடும்பம் நடத்த போகிறோமா, இல்லை நம்ம பிள்ளை குடும்பம் நடத்த போகிறோமா? என்ன செய்கிறோம்? பேசக்கூடாது. அல்லேலூயா. மோசையோட அக்கா அது எவ்வளவு நல்லது செஞ்சிச்சு மோசைக்கு. அந்த அக்கா எவ்வளோ நல்லது செஞ்சிச்சு இல்லை? தூக்கி நாணல் பெட்டியில் போட்டப்போ காப்பாற்றி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்க வச்சு மோசைக்கு அவ்வளவு உதவி செஞ்சவங்க. என்ன பெரிய அழகி பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அது பாரு எப்படி இருக்குது கண்ணங்கரேன்னு. ஆமாம், இப்படி பொண்டாட்டியை கட்டியிருக்கும் போதே மோசை எந்த தாங்குறாரு. இப்படியெல்லாம் பேசியிருக்கோம் அந்த மெரியம் அம்மா. ஆண்டவர் குஷ்டரோகம் வர வச்சுட்டாரு. அல்லேலூயா. வேண்டாங்க, அவராச்சு, அவர் பொண்டாட்டியாச்சு, அந்த அம்மா வச்சு, அது புருஷனாச்சு. நமக்கு தேவையா? கல்யாணத்தை கூப்பிட்டாங்களா, சோறை தின்னுட்டு மொய்யை வச்சுட்டு வந்துடுவோம். இதை தாண்டி அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ இது இல்லைங்க, அவ்வளவு பொருத்தம் இல்லை. பாருங்களேன், எப்படி தாங்க இந்த பொண்ணை கட்டினாங்க, எப்படி தாங்க இந்த பையனை கட்டினாங்க. நமக்கு என்னங்க, கட்டினவராச்சு, கட்டிக்கிட்டவங்களாச்சு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய. இன்றைக்கி நம்ம ஒரு சில சின்ன 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 தீர்மானங்களை எடுப்போம். சிறு சிறு தீர்மானங்கள் நம்ம பெரிய பெரிய எல்லைகளுக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. சிறு சிறு தீர்மானங்கள் பெரிய பெரிய எல்லைகளுக்கு நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. சரி, முறுமுறுப்பை என்ன செய்கிறானா, ஒளிய பண்ணுறாராம். என்னை விட்டு ஒளிய பண்ணுறாரு. இந்த முறுமுறுப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் போய் சேருது. நான் யாரை குறித்து நான் முறுமுறுத்தாலும், தேவ பிள்ளைகள் எத்தனை பேரை, லீமா சிஸ்டரை குறித்து நான் முறுமுறுத்தா, தேவராஜை குறித்து முறுமுறுத்தா, ஆனந்த குறித்து முறுமுறுத்தா, சதீஷை குறித்து முறுமுறுத்தா, அந்த முறுமுறுப்பு அவங்கக்கிட்ட போகாது, அவர்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் போகிறது. அல்லேலூயா. அவர்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் போகிறது. அப்போ தேவனிடத்தில் நான் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 17:10 வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளம் ஆகும் பொருட்டு. உங்களுக்கு எதிராக யாரும் கலகம் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து வெய்யின்றார். அப்போ துளிர்த்த கோல், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் போது நமக்கு எதிராக யாரெல்லாம் கலகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக எப்படி செய்வார்? அடையாளமாக சாட்சி பெட்டிக்கு முன்னாடி சாட்சியாக நிற்கும். எது சாட்சியாக நிற்கும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை, ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவு, யார் எனக்கு எதிராக கலகம் பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்னாடி சாட்சியாக நிற்கும். அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க சாட்சி, நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லைங்க சாட்சி. உங்களை யார் முறுமுறுத்தாங்களோ, உங்கள்கிட்ட யார் கலகம் பண்ணாங்களோ, உங்களை யார் குற்றம் சாட்டினாங்களோ, குறை சொன்னாங்களோ, வீண் பழியை உங்கள் மேல் சுமத்தினார்களோ அவர்கள் பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் கோலை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமான பகை. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமான முறுமுறுப்புகள் எனக்கு முன்னாடி இருக்கிறதுனால அதை நான் என்ன செஞ்சிருவேன்? ஒளிய பண்ணுவேன். உங்களுக்கு விரோதமாக யார் கலகம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. வேலை ஸ்தலத்தில் தேவையில்லாமல் கலகம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதுன்னா அந்த நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கலகம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு குடும்பத்திலே யாராவது கலகம் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு சபையிலே கலகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க யார் கலகம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாய் ஆண்டவர் என் கோலை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கலகக்காரர்களுக்கு விரோதமான அடையாளமாய் ஆண்டவர் என் கோலை துளிர்க்க பண்ணுவார். யார் கலகம் பண்ணாலும் சரி, யார் பழி சொன்னாலும் சரி, யார் குற்றம் சாட்டினாலும் சரி, முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் செய்யாததை உங்கள் மேலே செஞ்சேன்னு யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி
கர்த்தர் கலகக்காரருக்கு எதிரான அடையாளமாய் கோலை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய் கலகம் பண்ணாதீங்க, நீங்கள் போய் சண்டை போடாதீங்க. உங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுறவங்கள்ட்ட போய் ஏங்க எனக்கு எதிராக அப்படி கலகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, விட்டுருங்க. ஒரு சில காரியங்களில் இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில விஷயத்தில் நாம் போய் ஏதாவது பேசியிருப்போம், இதை நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், நம்ம போய் இதை கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இது ஆண்டவர் நமக்கு உணர்த்துக்கிற காரியம். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறார், உணர்த்துறாரு. நீயே என்ன செஞ்சுருக்கலாம், உனக்கு விரோதமாக கலகம் பண்ணவங்கள்ட்ட போய் நீ நியாயம் கேட்காம இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நான் பார்த்துருப்பேன்ல, நான் என்ன செய்வேன், பார்த்துருப்பேன். அல்லேலூயா. கலகக்காரருக்கு பதிலுக்கு நம்ம போய் என்ன செய்ய வேணாம், கலகம் பண்ண வேணாம், விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து கலகக்காரனுக்கு முன்னாடி எனக்கு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவர்னு கர்த்தர் அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சாட்சி பெட்டிக்கு முன்னே என்ன செய்ய, கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு விரோதமாயின்றார் பாருங்க. முறுமுறுத்தது பூரா யாருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய். அங்கே என்ன நடக்கும்னா, கோராகின் புத்திரர் ஒரு 250 பேரை சேர்த்துக்கிட்டு வந்து கலகம் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவம் 250 பேர். அவங்க யாருன்னா விசேஷித்தவர்கள். அவர்கள் யார், ஆமாம், பிரபலமானவர்கள், சபையிலே பிரபலமானவர்கள், சபையிலே ரொம்ப முக்கியஸ்தர்கள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, மோசேக்கு எதிராக, ஆரோனுக்கு எதிராக கலகம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கோராகினுடைய குடும்பம் முழுசையும் பூமி பிளந்து உள்ளே போயிடுச்சு. எத்தனை பேருன்னு தெரியல, எத்தனை பேருன்னு தெரியல. அதற்கு பிறகு அந்த கோராகு கூட வந்த 250 பேரை அக்கினி சுட்டரித்து அவங்க காலி ஆயிடுறாங்க. இந்த காரியத்திற்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க தான் பேசுனாங்க எதிராக, ஆண்டவர் அவங்கள தண்டித்தார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக பாரு 250 பேர் செத்து போயிட்டாங்க, கோராகோட குடும்பம் போயிடுச்சு, எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்களால் தான் பேசின உடனே ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்புனார். 14,700 பேர் அந்த இடத்துல மறிக்கிறாங்க. எத்தனை பேர்? தப்பு செஞ்சவனை ஆண்டவர் அவனை மட்டும் தான் கொண்டு வந்து காலி பண்ணார். கோராகையும் கோராகுடைய குடும்பத்தையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று 250 பேரையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டாரு. ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும்போது அதுக்கு பின்னாடி நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு குடும்பத்திலே நியாய தீர்ப்பு நடக்கலாம், தனி மனித வாழ்க்கையில் தேவனுடைய ஏதோ ஒரு கோபாக்கினை நடந்திருக்கலாம், இல்லை ஒரு சபையில் ஏதோ ஒரு கோபாக்கினை நடந்திருக்கலாம், ஒரு தேசத்தில் கோபாக்கினை நடந்திருக்கலாம். அந்த கோபாக்கினைக்கு நாம் ஒரு காரணம் கற்பித்து பேசக்கூடாது. அங்கிட்டு 250 பேர் மிஞ்சி போனால் இங்கிட்டு ஒரு 100 பேர் 350 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்காக எப்படி இவங்க இப்போ இத்தனை பேர் சாகலாம்? எல்லாம் யாரால் வந்துச்சு? எல்லாம் அந்த மோசையால் வந்துச்சு, எல்லாம் ஆரோனால வந்துச்சு, இவங்களால தான் வந்துச்சு, இவங்களால தான் வந்துச்சு. இப்படி பேசினவங்க 14,700 பேரை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. கோலை துளிர்க்க பண்ணுகிற தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அதே சமயம் அனாவசியமான இந்த 14,700 பேர் விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் பண்ணலை, திருடலை, கொள்ளையடிக்கலை. ஒரு 350 பேர் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து இவங்க காரணம் கற்பிக்கிறாங்க. இதுவாக தான் இருக்கும், மோசே தான் இதுக்கு காரணமாக இருக்கும், ஆரோன் தான் இதுக்கு காரணமாக இருக்கும், இவங்க தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படி நடந்துச்சு, அதனால தான் அப்படி நடந்துச்சு. எந்த நல்லது நடந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணாங்க அதனால தான் நடந்துச்சின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. எந்த கெட்டது நடந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணல அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை கிடையாது. ஜெபம் பண்ணிட்டா டக்குன்னு பாஸ், ஜெபம் பண்ணலன்னா ஃபெயில் அப்படின்லாம் இல்லைங்க. அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய அன்புக்கும் எந்த மனுஷனும் அளவு கற்பிக்கவே முடியவே முடியாது. அதனால் அவருடைய செயல்களை குறித்து நாம் எதையுமே பேசவே வேண்டாம். நாம் பேசுகிறதா இருந்தால் ஆண்டவர்கிட்ட பேசுவோம், மனுஷர்கள்ட்ட பேசுகிறதா இருந்தால் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுவோம். டிஜிஎஸ் தினகரன் அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்தார்கள், கிறிஸ்தவ உலகமே வச்சாங்க. பிரசங்கம் பண்ணும்போது
நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பேசுகிறீங்க? இயேசு சுகம் தருவார், இயேசு அற்புதம் செய்வார், இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு பாதுகாப்பார், இப்படியே தானேங்க பேசுகிறீங்க. நீ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீ அப்படி ஆயிடுவ, உனக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும், வருகை இருக்குது, இதை பற்றி பேசுங்க அப்படின்னா அவர் இயேசு என்னை என்ன பேச சொன்னாரோ அதை தாங்க நான் பேசுவேன். கடைசி நாள் வரைக்கும் அதை தான் பேசினார். ஆனால் கடினமான பிரசங்கங்களை ஊழியர்கள் மீட்டிங்கில் பேசுவார். இப்போ அனாவசியமாக யாரை குற்றம் சொல்கிறது? டிஜிஎஸ் தினகரன் எங்கள்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்னங்க ஊழியம் செய்கிறாரு, எப்போ பார்த்தாலும் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறார், வாங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், வாங்க, இப்படியே தாங்க பேசுகிறார். என்னங்க ஊழியம் இது? கடிந்து பேசணுங்க, பாவத்தை குறித்து பேசணுங்க, வருகையை குறித்து பேசணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் சட்டையே பண்ணல. அதெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் அனாவசியமாக அவரை பேசுனாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவர் தனக்குரிய இடத்துக்கு போயிட்டாரு, அந்த கூட்டம் அவர்களுக்குரிய இடத்துக்கு போயிருக்கு. ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஏங்க நீங்கள் இந்த டாப்பிக்கில் பேச மாட்டீங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க இதை குறித்து பேச மாட்டீங்கன்னு. ஆண்டவர் பேச சொன்னால் பேசலாம், ஆண்டவர் பேச சொன்னால் பேசலாம். இல்லைங்க இதை பற்றி நீங்கள் பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அங்கே நல்லா இருக்கணும் அவருக்கு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம் இருக்கும். துன்மார்க்கருடைய தலையின் மேல் கர்த்தருடைய காற்றாகிய கோராவரி காற்று வந்து மோதும், கர்த்தர் உனக்கு காத்து அனுப்புவார் அப்படி இப்படின்னு. அடுத்த நாள் மெசேஜ் எப்படி இருக்குன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார், கவலைப்படாத, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். உடனே மெசேஜ் முடிச்சோன்னே என்னங்க இன்றைக்கி மெசேஜ் அவ்வளோ எஃபெக்டாக இல்லை, இன்றைக்கி மெசேஜ் அவ்வளோ எஃபெக்டாக இல்லைங்க, ஒரு பாலிஷாக இருந்துச்சு. ஏங்க அவர் ஜனங்களை எப்போ தூக்கி தட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தட்டி கொடுப்பாரு, எப்போ குச்சி எடுத்து அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அடிப்பார், எப்போ சோறு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ சோறு கொடுப்பாரு. அவருடைய உணர்வுகள் தான் இங்கேருந்து வரணுமோ ஒழிய என் உணர்வுகள் வரக்கூடாது, என் உணர்வுகள் வரக்கூடாது. தவறு செய்யும்போது இதுவரைக்கும் கர்த்தரோட கிருபையில் மெசேஜில் யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, டச் பண்ணுறதில்ல. நியூ இயர் அன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, மெசேஜில் நீங்கள் இது பண்ணாமல் இடையில நிறுத்திட்டு ஒரு காரியத்தை சொன்னீங்க. ஆமாம், இன்றைக்கி சொல்லப்பட்ட மெசேஜ் இப்போ வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்லணும்னா அது மெசேஜுக்கு முன்னாடி சபையை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் அந்த கண்டிப்பை எதுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கக்கூடாது, மெசேஜில் கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. மெசேஜில் கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ அது மட்டும்தான். அல்லேலூயா. நாம் இந்த நாளில் ஒரு பாடத்தை நாம் தெரிந்து கொள்ளணும், முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. தெரியாத காரியத்தை குறித்து, அறியாத காரியம் எந்த மற்றவங்களை திருத்த வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்லைங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்கங்க, எங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் வந்து பேசுங்க, அதுக்கிட்ட சிரித்து பேசுகிறீங்களேங்க, யார்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட பேரண்ட்ஸு சொல்லுவாங்க, சிரித்து பேசுகிறீங்களேங்க, அது கண்டித்து பேசுங்க. மற்றவங்களை திருத்த வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்லை. என்ன தப்பு பண்ணுதுன்னு சொல்லுங்கள், வசனத்தை வச்சு புத்தி சொல்லுவோம். அதுக்காக அதுகிட்ட பேசாமே அப்படியே உருன்னு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட இருக்க கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி செய்கிறாருங்க, வசனத்தில் கொஞ்சம் அப்படி டச் பண்ண, வசனத்தில் உங்கள் வீட்டுக்காரர் டச் பண்ணுறேன்னா மீதி பேரெல்லாம் அப்புறம் வெறும் வயிறாக போவாங்க, ஆகாரம் இல்லாமல். கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அவருடைய உணர்வு ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஆண்டவருடைய உணர்வு வெளிப்படும், ஒரு சில நேரம் பயங்கர துக்கமாக ஆண்டவருடைய உணர்வு வெளிப்படும், ஒரு நேரம் கடிந்து வெளிப்படும், ஒரு நேரம் ஆண்டவருடைய அபிஷேகம் வேறு மாதிரி வெளிப்படும். அது அவர் நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் அப்படி திருப்புனா இங்கே வரும். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த முழுமையாக அந்த தீர்மானத்தோடு இந்த இடத்துல விட்டு போங்க, முறுமுறுக்க மாட்டேன் இனிமேல். அல்லேலூயா. யாருக்கு விரோதமாகவும் அறியாத காரியங்களை நான் வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுருப்பாங்க, இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். மற்றவங்களை திருத்த வேண்டிய கடமை நம்ம கையில் இல்லை. நான் அவனவன் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன். என்ன சோதிச்சு பார்க்கறதுக்கே என் ஆயுசு நாட்கள் எனக்கு பத்தாது. 83 வயசு ஒரு ஊழியக்காரர் மறிக்கிற தருவாயில், கண்ணு சரியாக தெரில, ஒரு இந்த கண்ணாடி இருக்குல்ல, பூத கண்ணாடியை வச்சு பைபிள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு உதவியாளராக இருந்த பையன் கேட்டானா, எந்த பேசேஜ் படிக்கணும் எடுத்து கொடுங்க, நான் வாசித்து காட்டுறேன். இல்லைப்பா, இதில் இன்னும் நான் நிறைவேற்றாத காரியங்கள்,
என்னை திருத்தி கொள்ள வேண்டிய காரியம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். எத்தனை வயசு? 83 88 சொன்னாங்க. மூடி, டிஎல் மூடி. அவர் சொன்னாராம், என்னை திருத்த வேண்டிய விஷயம் இன்னும் பைபிளில் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையேப்பா. அப்போ இத்தனையோ வருஷங்கள் ஊழியம் செய்து கடைசி நேரத்தில் நான் எதில் என்னை திருத்திக்கிறேன்னு தேடினாருன்னா, நீங்களும் என்ன நானும் நம்மை திருத்தி கொள்வதற்கு நாம் தேட வேண்டிய வசனத்தை வாசிக்க உட்காரும்போது, ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் எதில் மாறணும், நான் எதில் என்ன திருத்தணும், நான் எதில் என்ன திருத்தணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் படித்தோம்னா அடுத்தவங்களை குறித்து நாம் என்ன செய்ய மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அல்லேலூயா. சரி, கோலை துளிர்க்க பண்ணுனா ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏசாயா 58:8 வாசிக்கலாம். ஏசாயா 58:8. போதும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஹீலிங் அப்படின்னு. சுக வாழ்வுக்கு என்ன அர்த்தம், என்ன வார்த்தை போட்டிருக்கு? ஹீலிங். அப்படின்னா ஒன்றை நான் உன் சரீர சுகம் சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. உன்னுடைய வியாதிகள் நீங்கும், சரீரத்தில் பூரண சுகத்தை நான் துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. சரீரத்தில் சுகத்தை துளிர்க்க பண்ணுவேன். உன் சுக வாழ்வு அதுவும் சீக்கிரத்தில் என்ன செய்யுமா, துளிர்க்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:2. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யாருங்க எழும்புறது? இயேசு எழும்புறாராம். இயேசு எழும்பி வராராம். எப்படி எழும்புறாராம்? வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர். வறண்டு போன நிலம். வறண்ட நிலம்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, சகாரா பாலைவனத்தில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு. ஆமாம், அவங்களுக்கு என்ன அந்த சூடு தாங்க முடியாமல் மறிச்சாங்கன்னு சொல்லி. வறண்ட நிலம்னா ஒரு விதை கூட போட்டால் வளராது. தண்ணி இல்லாத அந்த நிலத்திலிருந்து வேர்வை போல துளிர்த்து இயேசு எழும்புறாராம். யாருக்கு முன்னாடி எழும்புறாராம்? அவனுக்கு முன்னாடி. எவனுக்கு முன்னாடி? நம்ம பார்த்தோம், கோல் துளிர்க்குதுன்னா எதுக்கு துளிர்க்குது? கலகக்காரருக்கு அடையாளமாக கோல் துளிர்க்குது, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்குது, நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்குது. இப்போ வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். எவனுக்கு முன்பாக? முதல் அதிகாரத்து முதல் வசனம் வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கும், எங்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை நம்புகிறவனுக்கு அவர் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல இருப்பாராம். தேவனுடைய வார்த்தைகளை நம்பணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்பணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு தான் அந்த வசனத்தை கொடுக்குறார், என் கோல் துளிர்க்கும். எனக்கு விரோதமாக எழும்புகிற கலகக்காரர்களுக்கு அடையாளமாக என் வாழ்க்கை எழும்பும். அந்த கலகக்காரர் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த கலகக்காரராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லைன்னா மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் யாரோ உறவினர்களாக இருக்கலாம். அதுக்காக ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொல்லக்கூடாது. சத்துருக்கள் அவன் வீட்டார்னு யாரை தெரியுமா சொன்னார்? இயேசு கிறிஸ்து. அவங்க அம்மாவை சொல்லலை, அவங்க அப்பாவை சொல்லலை, அவங்க அண்ணன் தம்பியை சொல்லலை. யாருங்க சொன்னார் வீட்டார்னு? இஸ்ரவேல் வம்சத்தை சொன்னார். நான் வந்தது அவங்களுக்காக தான்ப்பா வந்தேன். நான் யாருக்காக வந்தேன்? இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தேன். ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். ஏன் மக்கள் என்னை ஏற்றுக்கலை, புறஜாதி மக்கள்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு சிலர் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு வீட்டாரே சத்ரு. வீட்டார் சத்ரு கிடையாது. ஒரு சத்ருவை கர்த்தர் உங்களுக்கு அம்மாவாக கொடுக்க மாட்டார், ஒரு சத்ருவை உங்களுக்கு அப்பாவாக கொடுக்க மாட்டார். யாராவது அம்மாவையோ அப்பாவையோ சத்ருன்னு சொன்னால் நீ தான் பெரிய லூசிபர்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லக்கூடாது. லூசிபர் தான் சொல்லுவான்.
எங்கள் அம்மா தாங்க எனக்கு சத்துரு, எங்கள் அப்பா தாங்க எனக்கு சத்துரு, என் மனைவி தாங்க சத்துரு, என் கணவன் தான் சத்துரு, என் பிள்ளைங்க தான் சத்துரு, என் பிள்ளைங்க சிலுவை. ஒரு சிலர் சொல்லுவாங்க பிள்ளைய சிலுவைன்னுவாங்க. இதுதாங்க எனக்கு கிடைச்ச சில. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, மிஸ்பா திருச்சபை விசுவாசிகளுக்கு குடும்பத்தார் சத்துரு கிடையவே கிடையாது. குடும்பத்தாரை நீ சத்துருவாய் பார்த்தால், உன் தகப்பனை சத்துருவாய் பார்த்தால், தாயை சத்துருவாய் பார்த்தால், மாமனாரை சத்துருவாய் பார்த்தால், மாமியாரை சத்துருவாய் பார்த்தால், மருமகளை சத்துருவாய் பார்த்தால், அண்ணனை சத்துருவாய் பார்த்தால், தம்பியை சத்துருவாய் பார்த்தால் உனக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஆட்களை ஆசிட்டை வாங்கி ஊற்றி அதில் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்டானுவேன். எதில் கொடுக்கணும்? ஆசிட்டில் கொடுக்கணும். அப்படியாச்சும் ஒரு உணர்வு வருதான்னு பார்ப்போம். அவங்கெல்லாம் நம்ம சத்துரு இல்லைங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். தேவன் தான் இணைத்தார். யார் இணைச்சது? தேவன் தான் இணைச்சார். எனக்கு இத்தனை பேர் கூட பிறக்கணுன்றது கர்த்தர் எனக்கு நியமித்தது. அவங்கள நான் சத்துருன்னு சொன்னேன்னா நான் கர்த்தரை சத்துருன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மூலமாய் இதை நம்பணும். இப்படி சொல்கிற வசனங்களை நம்பணும். இப்படி சொல்கிற வசனங்கள் மேலே நம்பிக்கை வராது. என்ன எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்கிட்டயே சொன்னார், என்ன எப்போ பார்த்தாலும் மன்னிக்கணும், அன்பு செய்யணும், சமாதானம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சீ ஒரே தலைவலி அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன வலியா? தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொன்னாராம். சண்டையில் அவருக்கு மருமகளோட சண்டை. மருமக சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸை திறந்து விட்டாராம். அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ ஒரு 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 கொடூரமாக இருப்பாருங்க. அப்போ திறந்து விட்டுட்டு சொன்னாராம், இந்த உஷா என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன், இவளை இந்த வீட்டை விட்டு வெளில போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. இப்போ அவங்க நம்ம சபையிலே இல்லை, கர்த்தர் கிருபையில் கர்த்தர் அவர்களை அப்புறப்படுத்திட்டார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வச்சுருக்க மாட்டார். அடுத்தடுத்த ஆளுங்க என்ன செஞ்சுருவாங்க? வெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எங்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்பினவன் யார்? இன்னைக்கு கேட்ட வசனங்களை எத்தனை பேர் நம்பினீங்க? எத்தனை பேர் நம்பினீங்க? நம்ம யாருக்கும் விரோதமாக முறுமுறுக்கக்கூடாதுன்ற தீர்மானம் எத்தனை பேர் எடுத்தீங்க? என் குடும்பம் எனக்கு சத்துரு கிடையாதுன்னு எத்தனை பேர் நம்பினீங்க? என் மருமகன் எனக்கு சத்துரு இல்லை, என் மருமக எனக்கு சத்துரு இல்லை, என் மாமியார் எனக்கு சத்துரு இல்லை, என் மாமனார் எனக்கு சத்துரு இல்லை, என் அண்ணன் எனக்கு சத்துரு இல்லை, என் தம்பி எனக்கு சத்துரு இல்லை, எல்லாரும் கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவுகள்னு எத்தனை பேர் எங்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை விசுவாசித்தவன் யார்? அவன் வாழ்க்கையில் எந்த எல்லையில் வறட்சி வந்தாலும் சரி, அந்த வறட்சிக்குள்ளேருந்து துளிர்க்கிற வேறா இயேசு எழும்பிடுவார். அல்லேலூயா. வறட்சிகள் மாறும், பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும், இருளான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும், சமாதானம் இல்லாமல் தவிக்கிற வெறுமை இயேசுவின் நாமத்தில் மாறும். ஏன்னா வறண்ட நிலத்தில் எழும்புகிற ஒரு வேர் நமக்காக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் வறட்சி வந்தாலும் கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. எவ்வளவு வறட்சி வந்தாலும் சரி, எவ்வளவு பற்றாக்குறை வந்தாலும் சரி, நம்மளை பார்த்து பிச்சைக்காரன் 4 பேர் சொன்னாலும் சரி, கவலைப்படாதீங்க. இந்த வறட்சிக்குள்ளேருந்து எழும்புகிற வேறா இயேசு எனக்காக எழும்புவார் அப்படின்னு நம்புங்க. இயேசு கண்டிப்பாக எழும்புவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஏன்னா மீதி பேருக்கெல்லாம் ரேஷன் அரிசி கொடுத்தாச்சு, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் அந்த ரேஷன் அரிசி என்ன செய்யாது? ஒத்துக்காது. ரேஷன் அரிசி சாப்பிட்டா எனக்கு வயிறு வலி வந்துடும், ஒத்துக்காமல் போயிடும். அப்போ அதனால் மீதி பேர் 3 பேர் சாப்பிட்டுட்டாங்க, நான் மட்டும் சாப்பிடலை. பசி என்னடா சரி, கை காலெலாம் விடங்குது. பசியில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த செவுரு, எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் அந்த செவுரு, இந்த 2 செவுரு சேர்கிற இடம், அந்த முக்கு இருக்குது பாருங்களேன், அந்த முக்கில் போய் முகத்தை வச்சு அழுதேன். ஆண்டவரே பசிக்குது. காக்கை குருவிக்கும் ஆகாரம் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஆகாரம் கொடு. எதுக்காக சொல்கிறேன்னா, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர் நமக்கு இருக்குது. எவ்வளவு வறட்சியாக இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு படு மோசமாக இருந்தாலும், துளிர்க்கிற வேரா இயேசு நமக்காக எந்த இடத்துலையும் வருவார். அப்போ ஆண்டவரே பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க. அப்போ என்னை யாருக்குமே தெரியாது, நாங்கள் ஊழியம்லாம் செய்யலை, ரொம்ப பெரிய அளவில் நம்மளை யாருக்குமே தெரியாது. ஒருத்தவங்க தட்டினாங்க,
அவங்க இப்போ இங்கெல்லாம் கரூரில் இருக்கிறாங்க, வீடு மாறி போயிட்டாங்க. அப்போ நான் வந்து கதவு திறந்தேன். கதவு திறந்தப்போ ஒரு அடுக்கு டிஃபன், 4 அடுக்கு டிஃபன் வச்சு, இந்த கோச்சு கதைம்மா, நான் இந்த சாப்பாடு கொடுக்குறேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்குவியா அப்படின்னாங்க. இல்லை, நீங்கள் யார், நீங்கள் யார் அப்படின்னப்ப அவங்க சொன்னாங்க, நான் அந்த பின்னாடி பாரதி நகரில் இருக்கேம்மா, எங்கள் பாஸ்டருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், எனக்கு கல்யாண நாள், எங்கள் பாஸ்டருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், எங்கள் பாஸ்டர் இல்லை, ஊருக்கு போயிட்டாரு, என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு வந்தேன், உங்கள் வீட்டு வாசலில் வசனம் போட்டிருந்துச்சு, சரி இதுவும் நம்ம பிள்ளைங்க தான் போல் அப்படின்னு கதவை தட்டி, நான் உங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கோச்சுக்காதீங்கம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, இது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குமா, இதை நான் உங்களுக்கு தரேம்மா அப்படின்னாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொல்லவா வேணும், அப்படி ஒரு சாப்பாடு. அல்லேலூயா. வறண்ட நிலத்தில் வேறா எழுமா. அன்னைக்கு நிலைமைக்கு பொன்னி வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டா போதும்னு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், போஷித்தார். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை போஷிக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா, இந்த வறண்ட நிலத்துக்குள்ளேருந்து ஒரு வேர் துளுத்துருச்சு. ஒரு வேர், இந்த வேரை எந்த ஆசிட்டு ஊற்றினாலும் இந்த வேர் கருகாது, எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் இந்த வேர் கருகாது, எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த வேர் கருகாது, எத்தனை பேர் வந்து இந்த வேரை வந்து பாதிக்க பண்ணணும்னாலும் கருகாது. ஏன்னா அந்த வேர் தான் இயேசு. அந்த இயேசு எனக்காக எழும்புகிறார், அந்த இயேசு உங்களுக்காக எழும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் எங்கே வறட்சினாலும் கவலைப்படாதீங்க. வறட்சி நிரந்தரம் இல்லை, வறுமை நிரந்தரம் இல்லை, வியாதி நிரந்தரம் இல்லை, பகை நிரந்தரம் இல்லை. அந்த வறட்சியிலே இயேசு எழும்புவார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று செபிக்கலாம். ஹல்லேலூயா. ரீகலமனதரகலமனக நீபாலதரகலம. வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேராய் இயேசுவே எங்களுக்காக, அவனுக்கு முன்பாக எழும்புவார். அவனுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக. ஆண்டவரே, நான் வசனத்தை நம்புகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத வசனங்களை நான் நம்புகிறேன். எனக்கு முன்பாக இயேசு எழும்புவார், எனக்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவன் எழும்புவார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல இயேசு கிறிஸ்து எனக்காக எழும்புவார். எந்த வகையில் வறட்சி என் வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளே அன்பிலே வறட்சி, சமாதானம் இல்லாமல் வறட்சி, பொருளாதாரத்தில் வறட்சி, சரீரத்தில் சுகம் இல்லாமல் வறட்சி, சந்தோஷத்தில் வறட்சி, எந்த எல்லையில் வறட்சி இருந்தாலும் நான் ஆண்டவரே உங்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வேத வசனங்களை நான் விசுவாசிக்கிறேன், நான் வசனங்களை நம்புகிறேன். அதனால் எனக்காக நீர் எழும்புவீர் ஐயா. எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். ஆண்டவரே, வறண்டு போன இந்த சூழ்நிலையில் நீங்கள் எழும்புங்கப்பா, துளிர்க்கிற வேராய் எழும்புங்கப்பா, துளிர்க்கிற வேராய். ஹல்லேலூயா. எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், 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 இன்றே எழுந்தருளும். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும், தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும், எங்கள் பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும். ஓ, வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும், இங்கே வல்லமையாயிரங்கு, இப்போ வல்லமையாயிரங்கு. ஓ, எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். இயேசுவே எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். கவனிங்க, இன்னொரு சரணத்தை பாடி ஜபிக்க போகிறோம். சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே சத்துருக்கள் சிதறி ஓடிடவே, சதி ஆலோசனைகள் முறிந்திடவே. சத்துரு எப்பயுமே ஒரு ஆள் வளர்றத விரும்ப மாட்டான். அப்படி தானே, அப்படி தானே, உண்டா இல்லையா? இயேசுவை பார்த்தா அவன் இவன், யோசேப்பின் குமாரன் அவன் இவன். யோவான் ஸ்நானன் பார்த்தாரு, இவர் என்னிலும் வல்லவர், பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் ஞானஸ்நானம். 2 பேருக்கும் பார்வையை பார்த்தீங்களா? புரியுதா?
அவன் இவன் சொன்னாலும் அப்படியே தான் இருந்தான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ தான் முதல் பாஸ்டர். பேதுருவை பிடிச்சாரு. ஆக சத்துருக்கள் இப்படி தான் பண்ணுவான், தேவையில்லாத பேச வச்சு அவரை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு, ஆனால் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்க வைப்பான். ஆண்டவரே நீங்கள் எழுந்தல், என் குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. சதி ஆலோசனை இன்றைக்கே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும், சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறி ஓடிடவே, எல்லா சதி ஆலோசனைகள் முறிந்திடவே. சத்துருக்கள் சிதறி ஓடிடவே, சதி ஆலோசனைகள் முறிந்திடவே. எங்கள் சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும், 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 இன்றே எழுந்தருளும். இயேசுவே எழுந்தருளும், எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். நிலந்து உங்கள் பார்வையை மாற்றுங்க. நல்லா வீட்டில் போய் ஜெபிங்க. ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது நாளைக்கெல்லாம் அடுத்த காரியம், இன்றைக்கே ரட்சணை என்னால், இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பயே கோல் துளிர்க்கிறது. அதெல்லாம் சந்தோஷமா இருங்கள். எல்லாம் ஸ்தோத்திரம் செய்தலே தாகம். மற்ற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள்லாம் பேசாதபடிக்கு பேசுகிற வார்த்தை கூட கணக்கெடுக்கப்படுகிறது. ஆகையினால் நல்லதை பேசுவோம், கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவோம். உங்கள் கோல்கள் துளிர்க்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த மாலை வேளையிலும் நான் தெரிந்து கொண்டனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னீர். நம்முடைய பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறீர். அன்றைக்கு லேவியின் கோத்திரத்தில் ஆரோனின் பெயரை எழுதினவர். நிறைய இவர்களை தெரிந்தெடுத்து இவர்கள் பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். நிறைய முறுமுறுப்பு ஒளிய பண்ணும்படி நான் தெரிந்து கொண்டுடைய கோல் துளிர்க்க என்று சொன்னீர். இவர்கள் ஆண்டவரே அந்த எல்லைக்குள் கடந்து செல்ல கத்த கிருபை செய்யுங்க. முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமான பகை. ஸ்தோத்திரம் செய்தலே தாகும், துதிப்பது செம்மையானவர்களுக்கு தாகும் என்று சொன்னீர். நான் முதற்கொண்டு இன்னும் இரட்சகரை துதிக்க, என் முகத்திற்கு இரட்சிப்புமானவரே நான் இன்னும் துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் இன்னும்மை துதித்து கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அது நிறைவேறுகிறதை, அது துளிர்க்கிறதை இவர்கள் காண கிருபை செய்யும். இதன் மூலம் முறுமுறுப்புகள் ஒழிக்கப்படும் ராஜா. இவர்களுக்கு விரோதமான எல்லா கலகங்களும் அகன்று போவதாக, எல்லா வறண்ட நிலைமைகள் மாறட்டும். வெட்டாந்தரை நீர்த்தடகமாக என்று சொன்னீர். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்படி ஆகுன்னு சொன்னீர். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் ஒவ்வொரு மீதும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தார்கள், அவர்கள் குடும்பங்கள் தலைத்தது. நோவா குடும்பம் கர்த்தருக்கு பயந்தது, இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இவர்கள் உமக்கு பயப்படுகிறபடினால் ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், நம்முடைய வார்த்தையை நேசிக்கிறார்கள். இவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்யும். விரோதமான எல்லா சத்துருக்களின் வல்லமைகள், பொல்லாத மனிதர்களின் வல்லடிக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைக்கிறேன் என்ற வார்த்தையின்படிய சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்ற வார்த்தையின்படிய தேவையற்ற மனிதர்கள், தேவையில்லாத காரியங்களை இவர்கள் எல்லைகளுக்குள் வராதபடி கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்துக்கணும். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேரை ஆசீர்வதியும். ஏதமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தவர். இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு
இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் துளிர்க்கும், பூ பூக்கும், வாதுமை பழங்களை கொடுக்கும். இதன் மூலம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேசங்கள் அறியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.